ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே இந்தியா கூட்டணியில் பிரதமர் பதவிக்கான போட்டி நடைபெற்று வருவதாக பிரதமர் மோடி விமர்சனம். பசு பால் தருவதற்கு முன்பே நெய்க்காக சண்டையிட்டுக் கொள்வதாக பஞ்சாபில் பாட்டியாலா பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. தான் உயிருடன் இருக்கும் வரை தலித் பழங்குடியினர் இடஒதுக்கீட்டை யாராலும் பறிக்க முடியாது என பிரதமர் மோடி திட்டவட்டம். ஒடுக்கப்பட்டவர்களின் உரிமைகளுக்காக காவலாளியாக இருப்பேன் என்றும் ஹரியானாவின் பிவானி பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. மக்களவைத் தேர்தலில் 6ஆம் கட்டமாக 58 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. டெல்லி உள்ளிட்ட 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஏற்பாடுகள் தீவிரம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காலை புயலாக வலுப்பெறக்கூடும் என வானிலை மையம் தகவல். புயல் உருவானால் ஓமன் நாடு பரிந்துரைத்துள்ள ரிமால் என்ற பெயர் சூட்டப்படும் என தகவல். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணியை நிறுத்துமாறு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். சட்டப்படி ஆய்வு செய்வதற்கு திட்டம் தொடர்பான விவரங்கள் மிகவும் தேவை என்பதால் அவற்றை தமிழ்நாட்டிற்கு உடனடியாக அளிக்கவும் வலியுறுத்தல். சேலம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் திருமணி முத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு. சாயப்பட்டறை கழிவுகள் கலந்து ரசாயன நுரையுடன் தண்ணீர் வருவதாக விவசாயிகள் தகவல். பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தோருக்கு எதிராக தமது பாட்டி தந்தை ஆட்சி காலத்தில் சிஸ்டம் இருந்ததை ராகுல் ஒப்புக்கொண்டுள்ளதாக அண்ணாமலை கருத்து. அன்றும் இன்றும் என்றும் காங்கிரஸ் மாறப்போவது கிடையாது என்றும் வலைப்பதிவு. நாங்குநேரி அருகே டிக்கெட் எடுக்க மறுத்து அரசு பேருந்து ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவகாரம். காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணையின் போது மயங்கி விழுந்த காவலர் ஆறுமுக பாண்டி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதி. அரசு கலை அறிவியல் பட்டப்படிப்புக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு இன்றுடன் முடிகிறது. நேற்று மாலை வரை 2,52,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல். தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் 1460 சிறப்பு பேருந்துகள் இயக்க அரசு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு. கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இன்று 535 பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அறிவிப்பு. தொடர் மழை காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரிப்பு. கடந்த 5 மாதங்களில் 4,410 பேர் பாதிக்கப்பட்டதாக சுகாதாரத்துறை அறிவிப்பு. கும்பகோணம் சக்கரபாணி சுவாமி கோயில் வைகாசி திருவிழாவையொட்டி நடைபெற்ற தெப்போற்சவம். வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய சுவாமி. திரளான பக்தர்கள் தரிசனம். தமிழ்நாட்டில் ட்ரோன்களை தயாரித்து அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய கூகுள் நிறுவனம் திட்டம். பிக்சல் போன்களை தொடர்ந்து ட்ரோன் தயாரிப்பில் ஈடுபடுவது குறித்து தமிழக அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல். சிங்கப்பூரில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதாக அந்நாட்டு அரசு அறிவித்ததன் எதிரொலி. கோவை விமான நிலையத்தில் சிங்கப்பூரிலிருந்து வரும் பயணிகளிடம் காய்ச்சல் பரிசோதனை பணி தீவிரம். தம்மை பிரிந்து வாழும் மனைவி பீலா IAS கொடுத்த அழுத்தத்தால் தமது பங்களாவில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக புகார். முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தொடர்ந்த வழக்கில் பீலா மற்றும் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை பாஜக அலுவலக பெட்ரோல் குண்டுவீச்சு வழக்கில் கருக்கா வினோத்தை ஜாமீனில் எடுத்தவர் யார் என கண்டறிந்தது NIA. நதியா என்ற பெண் கருக்கா வினோத்தை சிறையிலிருந்து அழைத்து வந்து பாலியல் தொழிலுக்கு பாதுகாவலாக வைத்திருந்ததாக தகவல். சென்னையில் காதலித்து மணந்த இளைஞரை விட்டுவிட்டு நெல்லையில் லேப் டெக்னீஷியனுடன் குடும்பம் நடத்தி வந்த செவிலியர் 3 ஆண்டுகளுக்கு பின் தேடி கண்டுபிடித்து குடும்பத்துடன் சென்று தர்மடி கொடுத்து தமது குழந்தைகள் 2 பேரை அழைத்துச் சென்ற இளைஞர். பொறி வைத்து பிடிக்கப்பட்டது அம்பாசமுத்திரம் அருகே உலாவிய சிறுத்தை. அதே பகுதியில் ஏற்கனவே 3 சிறுத்தைகள் பிடிபட்ட நிலையில் தற்போது 4வது சிறுத்தை சிக்கியதாக வனத்துறை தகவல். மும்பை ரசாயன தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் பலி எண்ணிக்கை 8 பேராக உயர்வு.
60க்கும் மேற்பட்டோர் தீ காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. கட்டிடத்தில் சிக்கியிருந்தவர்களை போராடி மீட்ட தீயணைப்புத் துறையினர். டெல்லி மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த ராகுல் காந்தி மக்களுடன் உரையாடிய அவர் செல்ஃபிக்கு போஸ் கொடுத்தார். சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூரில் நக்சலைட்டுகள் மற்றும் பாதுகாப்பு படையினர் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை. தேடுதல் வேட்டையின் போது நடந்த என்கவுண்டரில் நக்சலைட்டுகள் 7 பேர் சுட்டுக் கொலை. மேற்கு வங்க மாநிலம் நந்திகிராமில் பாஜக பெண் தொண்டர் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு நீதி கேட்டு நடத்தப்பட்ட போராட்டத்தில் வன்முறை. நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் சூழலில் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகியை ஊருக்குள் அனுமதிக்க மக்கள் மறுப்பு. அடுத்த ஐபிஎல் சீசனிலும் MS தோனி விளையாடுவார். சென்னை அணி CEO காசி விஸ்வநாதன் நம்பிக்கை. அமீரகத்தில் 10 ஆண்டு வசிப்பதற்கான கோல்டன் விசாவை ரஜினிகாந்துக்கு வழங்கியது அபுதாபி அரசின் கலாச்சாரத்துறை. ஓய்வுக்காக அபுதாபிக்கு சென்றுள்ள ரஜினியிடம் விசாவுக்கான அடையாள அட்டையை நேரில் வழங்கினார் துறை அதிகாரி. கண்மணி அன்போடு காதலன் பாடலுக்கு உரிய அனுமதி பெற்றுத்தான் பயன்படுத்தியதாக மஞ்சுமல் பாய்ஸ் தயாரிப்பாளர் சான் ஆண்டனி விளக்கம். இளையராஜா அனுப்பியதாக கூறிய சம்மன் தங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்றும் தகவல். வெப்பவாதம் மற்றும் நீர்ச்சத்து குறைபாட்டால் அகமதாபாத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் ஷாருக் கான் டிஸ்சார்ஜ். உடல் நலம் தேறியதை அடுத்து தனி விமானத்தில் மும்பை சென்றார்.